புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மக்களுடைய வாழ்க்கையில அன்றாட ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து எம்டிசி பஸ். அதாவது நம்ம பல்லவன் போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்டிசி பஸ்ஸுடைய அதாவது மெட்ராஸ் டே கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அதனுடைய ஒரு பகுதியா இன்னும் ஒரு கேம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தில் பயணித்து ஒரு புதையல் வேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த போட்டி என்ன நோக்கத்துக்காக கண்டக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பொது போக்குவரத்து வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி எம்டிசி பஸ்ஸுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க போய் பார்க்கலாம். கேமுடைய ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் நிலத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்து ஒரு 8 இடங்களை வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்குமா வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடுத்த பாயிண்ட்டுக்கான வந்து ஒரு டோக்கனை வந்து அவங்க வாங்கணும். ஸோ அது எல்லாமே வந்து எம்டிசி பஸ்ஸை மட்டும்தான் பயன்படுத்தி வாங்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க டிக்கெட் வாங்கியிருக்காங்களா ஒரு டவுட் வரும். டக்குன்னு வந்து இவங்க 2 வீலர்லையோ இல்லை வேறு வெஹிக்கிள்ஸ்லையோ வந்து சீக்கிரமாக போய் கேமை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எம்டிசி பஸ்ஸில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். அங்கே நிறைய வந்து ஒரு கடினமான க்ளூலாம் வச்சுருக்காங்க. அந்த க்ளூ வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த கேமுடைய நோக்கம். யார் வந்து இதில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் கூடவே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். சென்னை நல்லா சுத்தின ஒரு நல்ல பஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீனி தான் இந்த வந்து அந்த ஹண்ட் காம்படிஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8வது இடமா இருக்கக்கூடியது வந்து இந்த விவேகானந்தர் இல்லம். இங்கேயுமே வந்து பார்ட்டிசிபேட் ரொம்ப ஆவலாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ நம்ம உள்ளே போனோம்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது க்ளூ நம்மகிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால நம்ம சைலண்ட்டாக நம்ம போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கான லெவலுக்கு உண்டான அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. அவங்க அங்கே போய் பார்ப்போம். நம்ம வந்து கரெக்டாக வந்து விவேகானந்தர் ஸ்டாச்சு கிட்ட நின்றுட்டு இருக்கோம். எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் வந்து கரெக்டாக இவரை தேடி வராங்க. ஏன்னா இவர் தான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கான ரூட் கேப்டன். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இப்போ ஒரு 15 டீம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ கரெக்டாக எப்படி வராங்கன்னா அதில் கிண்ட் எழுதி இருக்கு 8 டிக்கெட்டில் 8 அண்ணா ஸ்கொயர் போயிட்டு இங்கே வர்றதுக்காண்டி. என்ன கிண்ட் எழுதி இருக்கு? அந்த செல்ஃப் ஸ்டாச்சு பின்னாடி இருக்குல்ல அந்த அது 8 டிக்கெட்ல டிக்கெட் 9 அது. ஓகே, வரவங்களுக்கெல்லாம் இந்த டிக்கெட் 9 வந்து நீங்க கொடுக்கணும். அடுத்து இந்த இது பஸ்ஸில் ஸ்டிக்கர் ஃபுல்லா ஒட்டினா ஒரு பஸ் கிரியேட் ஆகும். அதுவும் அவங்க கொண்டு போன இல்லாட்டினா அவங்க கிடையாது, கேம்ல கிடையாது. இது என்னது? ஓகே ஓகே, பஸ்ஸில் இது ஒரு பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் அதாவது ஒரு பீஸ் வந்து மட்டும் என்கிட்ட இருக்கும். மொத்த பீஸை சேர்த்தா ஒரு இது கிரியேட் ஆகும். எல்லாத்தையும் அவங்க லாஸ்ட்ல கனெக்ட் பண்ணும். I've been following the treasure hunt for the last 2 seasons. This is the second season, and this is the first time I'm participating in it. It's been pretty fun. They've been giving us nice anagrams. We are in our 9th ticket now. I guess there are like probably 11 or 12 tickets. We are yet to know, and the coordination has been really good on the MTC side this time. நல்லா ரொம்ப எந்தூசியாசமாக இருக்குது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இருக்குது. புது விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. சென்னையை சுற்றி பார்க்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. மெயினாக என்ன சொல்ல வராங்க இதில்? எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் நிறையா இடங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற சொல்ல வராங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? எந்த லெவலில் இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து 9ல் இருக்கோம். இன்னும் ஒரு அண்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த க்ளூ வந்து எம்எஸ் தோனி பிக்சரும் இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அடுத்த க்ளூ கண்டுபிடிக்கணும். அப்படி கேமராவில் கட்டுங்க. ஆடியன்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அதாவது எம்எஸ் தோனி போட்டிருக்கு. என்னது? அங்கரம் இனிஷியல்ஸ் அப்படின்னா அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் வந்து மேடவாக்கத்துலேருந்து வரேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான். இவங்க கூட வந்தோம். ஓகே, மொத்தம் எத்தனை டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க?
மோர் தென் 50 மேலே இருக்கும் ப்ரோ. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் 90 டீம் பண்ணாங்க. நான் வந்தது ஒரு 60 டீம் வந்திருப்பாங்க. இந்த கேமோட மெயின் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், எம்டிசி பஸ் நிறைய யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து கார்டு வந்திருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எத்தனை லெவலில் இருக்கீங்க, என்ன பண்ணணும்? 8th லெவல் ப்ரோ. இப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம போனோம். இப்போ அந்த க்ளூ என்னன்னு சர்ச் பண்ணுறீங்களா? தேடி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? சர்ச் பண்ணணும் ப்ரோ. க்ளூ கண்டுபிடிச்சிட்டு பஸ்ஸை பார்த்து போக வேண்டியதான். என்னோட பேர் வந்து நவீன்ராஜ். என்னோட டீம்மேட்ஸ் வந்து ஜுனித், ஹரிஷ். நாங்கள் எல்லாருமே வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஒரு டீமுக்கு எத்தனை பேர்? 3 பேர். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 இது வந்து முடிச்சிட்டோம். இப்போ 9th வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சஸ்பென்ஸாக இருக்குது? நிறைய வந்து க்ளூ கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வாட்டி 7க்கு வந்துட்டு நாங்கள் தெரியாதனமாக திருப்பி இங்கே வந்துட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. டஃப்பாக இருக்கா? வெயிலில் வேற, சென்னையோட வெயிலில் நல்லா தாங்க முடியல. சரி, என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா லைக் அந்த க்ளூலாம் வந்து ஏதோ கொடுக்குறாங்க, அவங்க நியர்பைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நியர்பைனா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ பார்க்குன்னாங்க, நாங்கள் இந்த சைடில் போயிட்டோம், திருப்பி இந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஜஸ்ட் ஆக்சுவலாக வந்து அந்த க்ளூவில் வந்து படித்து பார்த்தீங்கனாலே அந்த ஸ்டாச்சுவோட நேம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது, பார்க்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இங்கே தான் இவங்க நிற்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்ல. இந்த இடத்துல வந்து இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இப்போதைக்கு ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து 25 டீம்ஸ் வந்திருப்பாங்க. இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் வந்து 10 டீம்ஸ் இருக்கு. 10 to 15 டீம்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கான க்ளூ என்னவா வச்சுருந்தாங்க? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. க்ளூ என்ன வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. டிஎம்எஸ் வந்த ஆமாம், எங்களுக்கு தெரியாது. டிஎம்எஸ் ஆண்ட போயிட்டு இங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சப்வேல வந்து நிற்க சொன்னாங்க, அவள் தான் நின்னோம். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னன்னா அந்த க்ளூ வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாலண்டியர்ஸு கூட தெரியாமல் வச்சுருந்துருக்காங்க. என்ன க்ளூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரில் வந்து எம்எஸ் தோனி அவர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. நம்மளும் ரொம்ப நேரமாக வந்து அதை யோசிச்சு பார்த்துட்டோம்னா ஒன்றுமே புரியல. எம்எஸ்டி அதை அப்படி திருப்பி போட்டோம்னா டிஎம்எஸ்ன்னு வருது. ஸோ அதனால் அந்த டிஎம்எஸ்ஸுடைய சப்வேக்குள்ளே இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 பேர் வந்திருப்பாங்களா ப்ரோ? 30 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து சில பேர் வர வேண்டியது இருக்குது. அங்கே ஒரு டீம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசுவோம். எங்கள் டீம் நேம் வந்து என் கண்மணி உன் காதலன், அந்த ஃபேமஸ் எம்டிசி பாட்டு. நீங்கள் அதெல்லாம் கேட்கலன்னா அந்த பாட்டை முதல் கேளுங்க. ஓகே, இது எப்படி இப்போ நேம் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறாலும் அவங்க சூஸ் பண்ணி பண்ணுறது தான். நாங்கள் சூஸ் பண்ண என்னனாலும் வச்சுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃபேமஸ் சாங். அந்த சாங் வந்து பழைய பாட்டு, இளையராஜா பாட்டு. என் கண்மணி அதுக்காக எம்டிசி போகிறதுனால நாங்கள் அந்த பேர் வச்சிருக்கிறோம். ஸோ ஃபார் இட்ஸ் கோயிங் குட். வி ஆர் இன் த 10th tickets. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது இது எக்மோர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ வி ஆர் கோயிங் தேர் நவ். ஓகே, இந்த கேம் வந்து ஆக்சுவலாக வந்து இதோட நோக்கமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எம்டிசியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக விளையாடுறீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். போன வருஷம் விளையாடலை. வி ஆர் சர்ப்ரைஸ்ட். இப்போலாம் நாங்கள் பைக்கு காரனே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நாங்கள் எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபஸ்ட் திங் வி ஆர் சூப்பர் அமேஸ்ட் தட் ஹவு கனெக்டட் இட் இஸ். எவ்ரி செகண்ட் பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த சென்னை ஆப் எல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு பஸ் ஐடியாவே இல்லைனா இட்ஸ் பீன் வெரி கிளியர்லி கிவன் எந்தெந்த ரூட் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வரும்போது கூட நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், கண்டக்டர்லாம் அந்த வெயிலில் கூட சிரிச்சுக்கிட்டே தான் டிக்கெட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. We are so thrilled to do that and it's so great that Chennai is doing this. நான் செப்பரேட் டீம். ஆமாம், நான் மட்டும் சிங்கிளாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக என் பையனுக்கூட புக் பண்ணியிருந்தேன், அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனதுனால வரல அவர். ஸோ நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். அட் ப்ரெசன்ட் இவங்க கூட ஜாயின் ஆகிட்டேன். என்னோடய டீம் பேர் வந்து என்னோடய பேர் எம் கீதா. ஸோ அதை மாற்றி கீதம்னு போய் வச்சிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சி இந்த வெயிலையும் அலையிறது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக நல்லாயிருக்கு. அதுவும் பஸ்ஸில் 2 வீலரு கார் இது மாதிரி போய் இப்போது பஸ்ஸில் இது மாதிரி போகிறது எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் இப்போ கூட யோசிச்சேன், இப்படியெல்லாம் யோசிச்சு கேம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்பில் முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் நல்லா இருக்கு. இந்த கேம்ல வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டா வின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நேரத்துல ப்ரோ இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணீங்க? சார் நாங்கள் வந்து 12:53க்கு முடித்தோம். டோட்டலாக வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். 12:53க்கு முடித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 12:53, செகண்ட் வந்து 12:58, 12:59, செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த டைமில் முடிச்சோம். ஆக்சுவலா இவங்களோட டீமோட நேம் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க டீமோட நேம் சொல்லிருங்க. அறிவே இல்லாத ஆராய்ச்சி குழு தான் எங்கள் டீமோட நேமு. ஸோ ஆனால் எதனால அந்த நேம் வச்சீங்க? ஸோ சும்மா ரேண்டமா ப்ரோ, சும்மா பாசிட்டிவா இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சோம். பட் ஆனா இப்போ பேரை மாத்தி நாங்கள் ஆராய்ச்சிக்குள்ளே வச்சுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா இந்த கேமை வின் பண்ணதுலாம் எங்களுக்கு அறிவு நிறைய இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஆராய்ச்சிக்குள்ளே வச்சுக்கலாம்னு இருக்கோம். இந்த கேமை வின் பண்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? எப்படி நீங்க இதை ப்ராசஸ் பண்ணீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு? நாங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்தோம். வின் பண்ணுற எய்ம்லாம் பெருசாக இல்லை. ரொம்ப நாள் ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே கம்யூனிகேட் பண்ணுறதுனால பஸ்லலாம் போய் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி வின் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கே ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி அதில் 50+ டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து இங்கே பல்லவன் சாலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் வந்து சில க்ளூலாம் கிடைக்கும். அதிலேருந்து அவங்க அதுலேருந்து எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த பிளேஸுக்கு போய் இங்கே மறுபடியும் வந்து பல்லவன் சாலையில் வந்து முடிச்சிட்டாங்க. இது வந்து மெட்ராஸ் டேவுடைய ஒரு பகுதியாக இது வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மாநகர போக்குவரத்து கழகம் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணணும், மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி NCMC கார்டு அதாவது சிங்கார சென்னை கார்டு வந்து அதிகமாக பயன்படுத்தி சில்லறை பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் நடத்துனருக்கும் பொதுமக்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை மக்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து நல்லா இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் பூராமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்லை அதிகமாக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க.